பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸ். இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாமா? ஏன்னா இட்லியா தோசையா சப்பாத்தியான்னு கூட டிசைட் பண்ணிடுவோம். ஆனா தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்னு டிசைட் பண்றது தான் டாஸ்கே. அதுக்கு தான் இந்த ரெசிபி. திஸ் வாஸ் சோ குட். ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வாரத்துல 2-3 முறை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ திஸ் இஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆப்ஷன். ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரவுட்ஸை அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாலட் மாதிரி சாப்பிட்றது தான் வந்து சிறப்பு. லைக் கர்நாடகால கோசம்பரின்னு செய்வாங்கல்ல, பைத்தம்பருப்பு போட்டு அந்த மாதிரி. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு இதை பச்சையா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிட்டு கூட சாலட்ல சேர்த்துக்கலாம். ஸோ வை ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிப்பயிறு இருக்கு. முழுசா இருக்கும்போது எவ்வளவு சத்து இருக்குதோ அதை விட அது முளை வரும்போது கொஞ்சம் சத்து கூட வந்துருது. அப்ப இதை எல்லாரும் செஞ்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு சர்க்கரை இருக்கு, ஒருவேளை நமக்கு எடை குறைக்கணும், ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்கணும்னா நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட், நல்ல பாசிப்பயிறு, முளை கட்டின பாசிப்பயிறு,